வணக்கம். சென்னை புழுதிவாக்கம் பாலாஜி நகரை சேர்ந்தவர் மாதவன். இவர் மண்ணடி பகுதியில் இயங்கி வரும் ட்ரொன்ஃபி இன்ஃபோபிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மேலாளராக பணிபுரிந்தார். பணியில் சேரும்போது நிறுவன உரிமையாளர் ராஜ் என்பவர் மாதவனிடமிருந்து அவரது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் கல்லூரி படிப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்ட முக்கிய கல்வி ஆவணங்களை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாதவனுக்கு சேர வேண்டிய ஊதியத்தில் ரூபாய் 75,000க்கும் மேல் உரிமையாளர் ராஜ் பாக்கி வைத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பலமுறை கேட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மாதவன் இதுபற்றி B1 குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நிறுவன உரிமையாளர் ராஜ் மீது முறைப்படி புகார் அளித்தார். இச்சம்பவம் குறித்த தகவல் மக்கள் முரசு கட்சியின் தலைவர் KM தேவன் அவர்களுக்கு தெரியவந்தது. உடனடியாக அவர் பாதிக்கப்பட்ட மாதவன் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அத்துடன் சம்பள பாக்கியை உரிமையாளரிடமிருந்து விரைந்து பெற்றுத் தருவதாகவும் தேவையான சட்ட உதவிகளை செய்வதாகவும் அவருக்கு உறுதியளித்தார். சந்தித்த பின்னர் மக்கள் முரசு கட்சியின் தலைவர் KM தேவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். ட்ரோனிஃபை இன்ஃபோசிஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை பாரிஸில் இருக்குது இந்த கம்பெனி. இந்த கம்பெனியில் இருக்கிற உரிமையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாரு, ஸ்டாஃப்லாம் எடுக்கிறாரு. எடுத்த ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து சம்பளம் கொடுக்காம அதுக்கப்புறமா இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லி 3 மாதம் 4 மாதம் 6 மாதம்லாம் வேலை வாங்கியிருக்காரு. வேலை வாங்கின பிறகு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறாரு. வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திருக்காங்க. இது ஒரு ஸ்டாஃபுக்கு 2 ஸ்டாஃபும் கிடையாது, மொத்தம் வேலை செய்கிற எல்லாரும் 10 பேரையும் ஏமாத்திருக்காரு. அதுக்கப்புறம் 10 பேரையும் நீக்கிட்டு புதுசாக மறுபடியும் ஒரு 10 பேரை வந்து வேலைக்கு வச்சிருக்காரு. கம்பெனி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் எல்லாரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போங்க, நீங்கள் சரியாக வேலை செய்யல, அந்த ஒரு ரீசன் தான் சொல்லியிருக்காரு. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்டாலும் அது கொடுக்காம இழுத்தடிக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்பாக வந்து எங்ககிட்ட வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த புகார் படி நாங்களும் வந்து பக்கத்து கம்பெனி சைடில் அந்த கம்பெனி இருக்கிற அந்த பேர் விசாரிச்சதுல அவருடைய முழு நேர வேலை, அந்த ஓனர் பேர் என்னமா, ராஜ், மிஸ்டர் ராஜ், அவர் தான் அதோட உரிமையாளர். இவங்க வந்து HR சர்வீஸ் பண்ணுறாங்க, அதாவது ரெக்ரூட்மெண்ட், ஜாப் கன்சல்டன்சி, இந்த மேன் பவர் எல்லாம் வந்து மற்ற ஆஃபீஸ்க்கு எல்லாமே வந்து கேண்டிடேட் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேன் பவர் கன்சல்டன்சி பண்ணுறாங்க. இவர் வந்து ஒட்டுமொத்தமாக யாருக்குமே சம்பளம் தராமல் இளைஞர்களை வந்து இந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு உண்டாக்கி இருக்காரு. இது வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். இதற்காக வந்து நாங்கள் வந்து சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு உரிய அந்த நிவாரணம் கிடைக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.